என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி முடக்கப்பட்டது அப்படின்னு. ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலனோட இன்ஸ்டா ஐடி வந்து மீண்டும் முடக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னு கிளியர் கட்டாக பார்க்கும்போது, வாட்டர்மெலன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டா ஐடி வந்து 2 தடவை முடக்கப்பட்டுச்சு. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு தடவைன்னு, இல்லை 2 தடவை அவனுக்கு முடக்கப்பட்டுச்சு. முதல் தடவை முடக்கப்பட்டு இவன் அப்பீல் பண்ணி வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறமும் திரும்பவும் இது என்ன செய்வான்னா, இவன் மற்றவங்களோட போஸ்ட் எடுத்து, அதாவது ஒரு சேனல்ஸோட போஸ்ட் எடுத்து நம்ம வந்து திரும்ப போஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய இல்லீகல் மேட்ரு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் வைக்கலாம், இல்லை குறிப்பிட்ட இது வைக்கலாம். ஆனால் இவன் வந்து அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஸோ என்னன்னா, இவனை வந்து கலாய்ச்சி போட்டவங்கள்ட்டேயும் கூட பார்த்தீங்கன்னா, அதை எடுத்து கட் பண்ணி இவனுக்கு நல்லா ஆதரவாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருந்ததுனால மக்கள் கடுப்பாயிட்டாங்க. கடுப்பாயி என் சேனலில் போட்ட வீடியோ இவர் எடுத்து இது ரீபோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி இவன் மேலே மாஸ் இது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாசு இது அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்போர்ட்னாலேயே நிறைய பேர் இதாகிடுச்சு. அது போக இவங்க வந்து ஷர்ட் இல்லாமல், இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஷர்ட் இல்லாமல் அந்த பாடியோட நம்ம வந்து வீடியோஸ் போடுறது வந்து ஒருத்தங்க ரிப்போர்ட் அடிக்கணும்னா அடிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இவனுக்கு நிறைய ரிப்போர்ட் வந்திருக்கு. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து இவன் மெசேஜ் அனுப்பியிருக்கான்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து சொன்னீங்களா, அவங்க வந்து வயலேஷன், அதாவது ஹராஸ்மெண்ட் வயலேஷன் இதில் வந்து ரிப்போர்ட் அடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வாட்டர்மெலனோட ஐடி முதல் டயத்தில் முடக்கப்பட்டது. 2வது திரும்ப வரும்போதும் இவன் வந்த உடனே மக்கள் மாசா ரிப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனை பெரிய பெரிய சேனல்ஸ், இப்போ இந்த விஜய் டிவி இந்த மாதிரி சேனல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கிளிப்பிங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணதுனால அவங்களே ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீ வந்து ஒரு ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிறீங்க. அந்த ப்ரோக்ராமோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸையோ மற்றதையோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஷோவோட வந்து கிளிப்பிங்ஸை வந்து ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. மினிமம் 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு 1 hour 2 hours நான் ஒரு ஒரு 2 minutes யூஸ் பண்ணுறேன், 1 minute யூஸ் பண்ணுறனாலே அது வந்து தப்பு. ஓகேவா? அதைத்தான் இவன் பண்ணியிருக்கான். அதனால தான் வந்து இப்போ ரிப்போர்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா, இவன் வந்து சேனல்ஸை திட்டுறது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சேனல்ஸே இருந்தே வீடியோஸ் எடுத்து போடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது பிரச்சனைகளாகத்தான் செய்யும். அதுபோக நிறையா வந்து அந்த இவன் டான்ஸ் ஆடுறது எல்லாமே வந்து ஆபாசமாக இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ஐடியா தூக்கிட்டாங்க. இந்த வாட்டி, அதாவது இது 3rd டைம்ங்கிறனால இந்த வாட்டி அதே ஐடியா ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம். இவன் வாட்டி இருந்த ஐடி 2வது வாட்டி ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து 2வது வாட்டி ரிப்போர்ட் அடிக்கும்போது போயிடுச்சு. இதுவே வந்து செகண்ட் ஓப்பன் பண்ண ஐடி, இந்த ஐடியும் போயிடுச்சு. ஓகேவா? இந்த ஐடி திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வாட்டர்மெலனின் சகாப்தம் இனிமேல் யூடியூப்பில் தொடர போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து யூடியூப்பில் தான் வருவான். ஓகே நண்பா, இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் இதுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.